நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க உலகத்துல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க. காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல இந்த சுக்கிர கிரக பயிற்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் பகவான் நிற்கிறார். இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய நேரமாக அந்த சுக்கிர பகவான் வரும். ஏன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசை, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், கலை இசையை காட்டக்கூடிய கிரகம், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க, தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாருன்னு. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி மீனராசிக்காரா பாருங்க, இதையுமே சரி பயங்கரமாக யோசிப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா இருக்க முடியாது. அறிவான குணம், திறமையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மீன ராசி தான். ஆசைகள் அதிகமா இருக்குங்க. லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வரணும், ரொம்ப ஆசைகள் இருக்கும். எந்த வேலையுமே சரி அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான். நிறைய கலைகளை விரும்புவாங்க. ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும், பொறுமையான குணம், அமைதியான குணம், நாகரிகமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி ரொம்ப ரசனவாதி, கலைகளை விரும்பக்கூடிய ஒரே ராசி மீனம். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோ, மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி பயனுள்ள வீடியோங்க, உங்களுக்கு செம்ம டைம்ல உட்காந்துருக்காரு சுக்கிர பகவான். எல்லாருமே மீனராசியை சொல்லி பயமுறுத்துறது ஜென்மசனி ஜென்மசனி சொல்லி முறுத்தி நிறைய பேர் அப்படியே நோந்துட்டாங்க. என்னடா சனி பகவான் இப்படி பண்றாரு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டவங்களும் பல பேர் மீனராசியை பொறுத்தவரை. இப்ப பாருங்க, இனிமேல் 7 சனியுடைய தாக்கம் குறையும். இது ஒண்ணு. ஏன்னா குரு சுயசாரம் வாங்கிட்டாரு, கண்டிப்பா கெடுக்க விட மாட்டார். உங்களை கெட்டு போக மாட்டீங்க. நீங்க மற்றவங்களுக்கு பண்ணக்கூடிய நேரம் வருது, எதுலையுமே தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க விடவும் மாட்டீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கிற திறமை உங்கள்ட்ட இருக்குது. இருந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் விடாம நீங்க போராடுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அப்படியோட சுக்கிரபகவான் பாருங்க, உங்களுக்கு 5ஆம் பாவத்தை போய் பக்கா உட்காந்துருக்காரு. இங்கதான் வைக்கிறார் ஒரு நல்ல பலனை. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாங்களா, இப்ப தனியா வந்து அவர் சூப்பரா உட்காந்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 3ஆம் வீட்டு அதிபதி. எப்படி முயற்சி ஸ்தான அதிபதி. உங்களுடைய சகோதர சகோதரியோட முயற்சி, வெற்றி, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. எப்படி 8னா என்னங்க, திடீர் வருமானங்க, வெளிநாடுங்க, வெளியூருங்க, ஒரு இடமாற்றங்க, வேலைங்க, தொழிலுங்க, எல்லாமே இந்த 8ஆம் பாவம் தான். இதுக்கெல்லாம் அதிபதியா வர்றாரு அவர். அப்ப அவர் நல்லவரா கெட்டவரா? எப்படி உங்க ராசிக்கு எப்போதுமே அவர் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் உங்க ராசியில போய் அவர் உச்சமாக்குறதுனால இங்க எந்த கெட்டதும் பண்ண மாட்டாரு. இப்ப நல்லதான் பண்ண போறாரு. இதை எழுதியே கொடுத்துடலாம். ஏன் இதுக்கு முன்னாடி கெட்டது பண்ணாரு, ஏன் பண்ணியிருப்பாரு? கண்டிப்பா செலவை கொடுத்துருப்பாரு. சகோதரர்கிட்ட ஒரு மன வருத்தம் வந்திருக்கும், கண்டிப்பா ஒரு அலைச்சல் இருந்திருக்கும், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க, ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பணம் அப்படியே கிடக்கும். மூத்த சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். இதெல்லாம் ஜூன் மாதம் ஜூலைக்குள்ள பாருங்க, கேட்டு பாருங்க, அம்மான்னு சொல்லுவாங்க. நிரந்தரமா நல்ல வேலை கிடைச்சிருக்காது. கடன் பகை நிறைய இருந்திருக்கும். எப்படி கடன் பகை நிறைய இருந்திருக்கும். வேலையை நிறைய விட்டுருப்பாங்க. இந்த ஜூலை மாதம், ஜூன் ஜூலைலேருந்து பாருங்க, வேலையை நிறைய விட்டுருப்பாங்க.
வெளிநாடு போகும்ல, வெளியூர் போகல, நண்பர்கள் பழக்கத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன்மையில் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையில், படிப்புகளில் ஒரு தடையை பார்த்தது எல்லாமே இந்த 7 சனி யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ அங்கே ஒரு பிரேக்கை கொடுத்து விட்டார். எப்படி பிரேக்கை கொடுத்தே விட்டார். கேட்டால் சொல்லுவாங்களே, ஆமாம் இருந்துச்சு, இதை தான் சொல்லுவாங்க, இதில் மாற்றுக்கிறது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக குருவுக்கு பகை கிரகம் வரதுனால ஒரு சில தடைகளை சந்திச்சு தான் ஆகணும். அதை நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்க தான் நம்ம யோசிக்கணும். எப்படி அதை எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், எந்த கிரகத்தை வழிபட போனால் எப்படி ஜெயிக்கலாம், அவங்க ஜாத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தூக்கி வச்சு பலனை பாருங்கள். இப்போ சொல்ல பலன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருங்க, சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு. வேலை மாறணுமா, மாற போகிறீங்களா, எப்படி வேலை மாறணுமா இல்லை மாற போகிறீங்களா, இது நடக்கும். இப்போ சூப்பரான வேலை எப்போ தெரியுமா, ஆகஸ்ட் மாதம் 20 அப்புறம் நல்ல வேலை, சூப்பரான வேலை. சூரிய புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதாதித்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆட்சி பெற்ற சூரியன் சேர்ந்து புதன் நிற்கிறதுனால வேலை உத்தியோகம் நல்ல வேலையா, அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு மட்டும் கிடைக்கும் மட்டும் பாருங்க. எங்க அரசாங்கம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டீங்க, சூரியன் புதன் இணையுதுங்க 6ஆம் இடத்துல, சொந்த வீட்டில் சூரியனுங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த 20 அப்புறம் பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுருங்க, ரிசல்ட்டை பாருங்க, செம்ம ரிசல்ட்டாக வரும் மீனராசிக்கு. மற்றபடி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு தலைமை பொறுப்பு போவாங்க, இது கன்ஃபார்மாக எழுதி கொடுத்துடலாம். சுக்கிரபவன் அள்ளி கொடுத்துருவாரு. 5ல் சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்குறா பாருங்க. ஒரு பெயர் போல அந்தஸ்து கௌரவத்தை வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கலாம், வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவாங்க பாருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு, மிஸ் பண்ணிடாதீங்க. வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க சரி, நிறைய பேர் பார்ப்பீங்க, அவங்களாம் நல்ல டைம் இருக்குது பார்த்துக்கணும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பெல்லாம் பக்கவா அமையும். அதே மாதிரி தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும். கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, அரசாங்கம் மூலம் ஏதோ ஒரு உதவி கிடைக்க போது, இல்லை தனியார் பேங்க்ல ஏதோ ஒரு உதவி கிடைக்க போது, மேலதிகாரிட்ட ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க போகுது. இந்த சுக்கிரபவன் கிரக பயிற்சி பாருங்க, நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு, விட்டுறாதீங்க. இப்போ எழுதுங்க அரசாங்க வேலைக்கு, செம்ம ரிசல்ட். அது கணவன் மனைவி ஒற்றுமை பாருங்க, சூப்பராக இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், எதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும். நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்க பாருங்க, நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இந்த சுக்கிர பேச்சில் கண்டிப்பாக பேசி முடிச்சுடுவாங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், எதா இருந்தாலும் சரி ஓகே பண்ணுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்பாடி சொத்து அம்மாடி சொத்துல வழக்கு இருக்கா, இல்லை இருக்கணும், இல்லாமல் இங்கே இருக்காது ராஜா, இருக்கும். இப்போ வழக்கை சரி பண்ணி விடுவார். ஏன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வைப்படுது, இடம் பூமி மூலம் உனக்கு காசு பணம் வரணும், இல்லை அந்த வழக்கு சரியாகணும், சொத்து சார்ந்த பிரச்சனை விலகணும். இதுதான் இந்த சுக்கிரபவனுடைய கிரக பயிற்சி பக்காவா இருக்கு. பார்த்துக்கணும். கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட, நெருப்பு சம்மந்தப்பட்ட, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை, டீச்சிங் வேலை செம்மையா இருக்கும். மருத்துவர், இதெல்லாம் சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு. உடம்பு ஆரோக்கியம் பெருசாக பாதிக்காது. இப்போ கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிட்டீங்க, இனிமேல் மருத்துவ செலவு வராது. நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுப்பார். தொழிலில் அங்கீகாரமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. லாட்ரி ஒன்று எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி வந்து எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம், அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாமல் ஜாதகத்தில் சுக்கிரபவன் எப்படி இருக்காது மட்டும் பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா 3க்கும் 8 கோடி வரனால திடீர்னு யோகத்தை தள்ளி கொடுத்து ஏதோ ஒரு ரயில கொடுத்துட்டு போயிடுவார். ஒன்று இடம் பூமியை கொடுத்து போயிடலாம், இல்லை லாட்ரி யோகத்தை கொடுத்து போகலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். மூத்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும், பெருங்கொண்ட பணம் வருமானம் சரி நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் பார்க்குறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். இப்போ நட்சத்திர பலம் பார்க்கணும். முதல் நட்சத்திரம், இதில் என்ன நட்சத்திரங்க வரும்? முதல் நட்சத்திரம், அதாவது ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே இந்த புரட்டாதியில் பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரித்து பிறக்கணும், தன்மையான குணம், விட்டு கொடுத்து பிறக்கணும், ரொம்ப நாகரிகமான குணம் ரொம்ப இருக்குங்க. எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க. இவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே தான், அவசரப்படாமல் ஒரு வேலையை கரெக்டாக நிதானமாக நிதானித்து பேசுவாங்க. யாரையும் அவச்சொல்லுக்கு ஆக மாட்டாங்க, ஒரு கெட்டதை யோசிக்க மாட்டாங்க, கெட்டதை நினைக்க மாட்டாங்க. எல்லாமே நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பாருங்க, வீடு, இடம், பூமி, வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். வீடு வாங்க யோகம், இடம் வாங்க யோகம், வண்டி வாங்க வாகனம் வாங்க, எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த புரட்டாதி சில பிறந்தவர் நேரம் பக்கம் வரைக்குன்னா ஒரு சுயசாரம் வைக்கிற ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதோ பண்ண போறீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த உத்தரராதி பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்ல. எதை எடுத்தாலும் தடை, தாமதம், பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர்ப்பது கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை பக்கா கொடுக்குற உத்தரராதி பிறந்தவங்க. பெருகொண்ட பணமோ இன்கமோ எல்லாமே கண்டிப்பாக அமையும். நீங்கள் எது எடுத்தாலும் சரி இனிமேல் பயப்படாமல் தைரியமாக இறங்கி உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும். கலைத்துறை, இசைத்துறை, இரும்பு சம்மந்தோட, நெருப்பு சம்மந்தோட எல்லாமே சூப்பராக இருக்கும்.
எது வந்தாலும் உங்களுக்கு உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும். இந்த உத்திரட்டாதியத்தில் பிறந்தவங்க நல்ல உலகை ஆளக்கூடிய திறமை வரும். அடுத்த ரேவன்ஸில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமாக இருக்கும். எப்படி அறிவாற்றல் பயங்கரமாக அறிவாளியாக திங்க் பண்ணுவாங்க. அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பாருங்கள். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெயினாக அந்த ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் சரி உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, இல்லை வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, வேலை உத்தியத்தில் உயர் பதவி பார்க்குறதோ, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ, எதிரியை வெல்லக்கூடிய திறமைப்படுறதோ எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். யாருக்கு? இந்த ரேவன்ஸில் பார்த்தோம் டைமிங் செம்மையாக இருக்குது. எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும் பாருங்கள். கண்டிப்பாக வரும். தொழிலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி தேடி வருது. அதனுடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.